இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 6ஓட இன்றைக்கி எபிசோடு வந்து வெளியாயிடுச்சு. ஸோ சண்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா த மோஸ்ட் அவாய்டட் மொமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஷபானாவோட ஹஸ்பண்டான ஆரியன் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க ஃபேமிலிக்கு பிடிச்ச டிஷ்ஷை வந்து குக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஷபானா வந்து ஆரியனுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ணும்போது லவ் லெட்டர் அப்படின்னு ஒரு டிஷ் வந்து செஞ்சு கொடுத்தாங்க போல். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணி வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வந்து பேசும்போது வந்து கேட்குறாங்க ஜட்ஜஸ் வந்து ஆரியன் கிட்டே வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து சொன்னாங்க. அவங்க பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கப்புள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு வந்தது. ஸோ என்ன ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு டிவியில் அப்பியர் ஆகிறது இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷமாக வந்து நான் ஃபர்ஸ்ட்டு என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு 3 வருஷமாக எந்த ஒரு ரெகக்னிஷனும் வந்து கிடைச்சதே கிடையாது. ஆனால் ஒரு 4 வருஷத்துக்கு அதாவது இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா 4வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமான ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிது. ஒரு 3 அவார்ட் கிட்டே வந்து வாங்கினது என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க எனக்கு ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன தான் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத விட என்ன அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து குக் இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் ஏதாவது ஒன்று கேட்டேன் அப்படின்னா எனக்காக எஃபோர்ட் போட்டு எப்பயுமே வந்து செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரியன் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஷபானா சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரவுண்ட் அப்படின்னு சொல்லும்போதே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் இருந்தது, சரி ஆரியனை வந்து கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு 20-30 வருஷம் கழித்து நம்ம யோசிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாகவும் இங்கே என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்போ பார்க்கும்போது அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டில் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஸோ 4 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி. ஸோ இன்றைக்கு வரையுமே வந்து எல்லாருமே வெளியே கேட்பாங்க, எப்படி வந்து நீ அப்படி இருக்க, ஜாலியாக இருக்க, எதுவும் ஒன்று கேட்க மாட்டாங்களா வீட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ என்ன வந்து இன்றைக்கி வரையுமே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஆரியன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே கிடையாது. ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் வந்து இப்போ வரையுமே வந்து எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஸோ நான் அவர் சொன்னபடி எப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்பயுமே வந்து இருப்பேன். அதுக்கு எப்பயுமே அவர் சப்போர்ட்டாகவும் வந்து இருப்பார். ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே அதுக்கப்புறமா ஜட்ஜாக இருக்கிற கௌஷிக் வந்து இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து உங்களை அவ்வளோ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்க்க முடியுது. அவரோட வேர்ட்ஸ்லேருந்தே வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை வந்து பார்த்திங்கன்னா ஷபானா கிட்டே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு அந்த ஒரு மூமெண்ட் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷபானா வந்து ரொம்பவே வந்து கதறி அழுதுட்டாங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் நல்லாவே இருந்தது. அவங்க அந்த ஃபேமிலி மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஸோ இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ், பை.